குழந்தைக்கு அசைவ உணவு கொடுக்காத தாய்க்கு ஆயுள் தண்டனை. சுத்த சைவ பழக்கத்தால் உயிரிழந்த குழந்தை. தனது குழந்தைக்கு அசைவ உணவுகள் கொடுக்காமல் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை ஏற்படுத்தி உயிரிழக்க காரணமான தாயாருக்கு ஆயுள் தண்டனை அறிவித்து அமெரிக்காவின் புளோரிடா நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை வழங்கியுள்ளது. வேகன் எனப்படும் சுத்த சைவ பழக்கத்தை கொண்டவர்கள் பசும்பால், தயிர், நெய் போன்றவற்றை கூட பயன்படுத்த மாட்டார்கள். பழங்கள், சில காய்கறிகளை மட்டுமே உண்பார்கள். முற்றிலும் அசைவத்தை புறக்கணிப்பதால் இவர்கள் பல நோய்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் சைலா ஓ லெரி என்ற 39 வயது பெண் தனது வேகன் எனப்படும் சுத்த சைவ பழக்கத்தால் தனது குழந்தையின் இறப்புக்கு காரணமானதாக கூறி அமெரிக்க நீதிமன்றம் அவருக்கும் அவரது கணவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கியுள்ளது. சைலா தனது 18 மாத குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே வழங்கியுள்ளார். பசும்பால் உள்ளிட்ட பிற உணவுகளை தவிர்த்து வந்துள்ளார். மேலும் அவரும் காய்கறி, பழங்களை மட்டுமே சாப்பிட்டு வந்துள்ளார். இதனால் குழந்தைக்கு கால்சியம், புரதம் உள்ளிட்ட பல சத்துகள் போதிய அளவில் தாய்ப்பால் மூலமாகவும் கிடைக்காமல் இருந்து உள்ளது. 18 மாதங்கள் ஆகியும் குழந்தை வெறும் 7 கிலோ எடை மட்டுமே இருந்து உள்ளது. இதனிடையே ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக குழந்தை இறந்துவிட்டது. இது குறித்து வழக்கு புளோரிடா நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் குழந்தையின் தாய், தந்தை இருவரும் வேகன் பழக்கத்தால் தங்களது குழந்தையை ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர் செய்துவிட்டதாக நீதிமன்றம் அறிவித்தது. இதனையடுத்து இருவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. மனித இனம் பல நூற்றாண்டுகளை கடந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்று இந்த நிலையில் உள்ளது. அசைவ உணவு என்பது ஆதி மனிதனின் தவிர்க்க முடியாத உணவாக இருந்து உள்ளது. தற்பொழுது ஜீவகாருண்யம் என்ற பெயரில் இயற்கைக்கு மாறான சுத்த சைவ முறையை புனிதமானதாக ஒரு சிறு பிரிவினர் கருதுகின்றனர். இந்த சுத்த சைவ கொள்கை தவறானது என இதுபோன்ற பல சம்பவங்கள் தொடர்ந்து எச்சரிக்கை மணி அடித்து வருவது குறிப்பிடத்தக்கது.